ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். என கருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுக்குள் இறங்கி இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாமல் சோர்வுற்று மனதில் கவலையோடு காணப்படலாம். என கருமையான சகோதரன், இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். தமது ஜனமாகிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அவர் தமது பலனை கொடுப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சிம்சோனுக்கு அவன் முடியிலே பலன் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பெலிஸ்தேர்களை அவன் அதிகமாக அநேக பேரை கொன்றான். சிம்சோன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவன் ஆண்டவரோடு இருந்தான். அவன் மேலும் அவன் அப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சிம்சோன் அவன் தெலீலாள் என்ற பெலிஸ்தர் பெண்ணை அவன் விரும்புகிறான், பாவம் செய்து விடுகிறான். அந்த பாவத்தினாலே அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, அவனுக்குள்ள பலத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி தெலீலாள் மூலமாக பெலிஸ்தர்கள் அவளை நெருக்குகிறார்கள். நீ அவனிடம் கேட்டு சொல், இந்த பலன் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று கேட்டு சொல் என்று சொன்னவுடனே தெலீலாள் அவனை மடியிலே, சிம்சோனை மடியிலே போட்டு, இந்த பலம் எதனால் வருகிறது எனக்கு சொல் என்று சொல்லி நெருக்குகிறாள். அந்த வேதனை தாங்காமல் அவன் அந்த பலம் என் முடியிலே இருக்கிறது என்று சொல்கிறான். உடனே தலைமையரை சிரைத்து அவன் பெலிஸ்தர் கையிலே அவள் தெலீலாள் ஒப்பு கொடுக்கிறாள். அவனுடைய கண்களை பிடுங்குகிறார்கள், பிடுங்கி மாவரைக்க போடுகிறார்கள். இதனால் அவன் மிகவும் சோர்வுற்று ஆண்டவரே என்று சொல்லி கலங்குகிறான். அவனுக்கு பின்னும் முடி முளைக்கிறது. அவனை வேடிக்கை பார்க்கும் பொருளாக மனுஷனாக வைத்தார்கள். பிரபுக்களும் ஜனங்களும் ஏறக்குறைய 3000 பேர் கூடியிருக்கிற அந்த இடத்திலே அவனை 2 தூண்களுக்கு நடுவே நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கும்படி அவனை செய்தார்கள். அவன் வேடிக்கை காட்டும்படி செய்தார்கள். அவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் 2 கண்களையும் அவர்கள் பிடுங்கி விட்டார்கள், அதை பழிவாங்கும்படியாக, இந்த பெலிஸ்தரை பழிவாங்கும்படியாக என்னை ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கதறுகிறான். கர்த்தர் அவனுக்குள் இறங்கினார். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை ஆண்டவர் கைவிடவில்லை. தம்முடைய பலத்தினால் இறங்கினார். அவன் 2 தூண்களையும் அசைத்தான். அசைத்தவுடனே ஏறக்குறைய 3000 பேர் கூடியிருந்த அந்த இடத்திலே கட்டிடம் இடிந்து விழுந்து 3000 பேரும் இறந்து விட்டார்கள். ஆமேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையை எந்த சத்ருவும் அணுக முடியாது. அவருடைய பலத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். அதுபோல யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கானான் தேசத்தை மோசே யோசுவாவையும் காலேபையும் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் பேரையும் அனுப்புகிறான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்குள்ள ஜனங்களை பார்த்துவிட்டு அவர்கள் நெடியவர்களாக இருக்கிறார்கள், பலத்தவர்களாக இருக்கிறார்கள், அங்கே நம்ம குடியிருக்க முடியாது என்ற செய்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மத்தியிலே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அப்பொழுது காலேபுக்கு 40 வயது. இப்பொழுது யோசுவாவின் நாட்களில் 85 வயதாகிவிட்டது. அவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், காலேப், எனக்கு 85 வயது ஆகிறது, ஆனாலும் 40 வயதில் உள்ள பலன் எனக்கு இருக்கிறது, எனக்கு மலை நாட்டை தாரும் என்று சொல்லி அவன் மலை நாட்டை சுதந்திரத்துக் கொள்கிறான். ஆமேன். அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுக்கிறார். 85 வயது உள்ளவன் 40 வயது பலன் உள்ளவை போல காணப்பட்டான். உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் பலவீனத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். நான் ஏன் இப்படி படுக்கையில இருக்கிறேன், என்னால் ஒரு வேலை செய்ய முடியவில்லை, கலக்கத்தோடு இருக்கிறேனே, நான் எந்த காரியம் செய்தாலும் தோல்வியே காணப்படுகிறது, மனம் சோர்ந்து காணப்படுகிறது என்று சொல்லி கலங்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட தேவன், தம்முடைய இரத்தத்தினாலே கழுவின தேவன். அதனாலே தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். நீங்கள் சீக்கிரமாக எழும்பி காரியத்தை நடப்பிப்பீர்கள். ஆமேன். மேலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. சாராளின் சரீரம் செத்து போனதை ஆபிரகாம் நினையாமல் இருந்தான், எண்ணாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். அவளுடைய சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது, குழந்தை பெறுவதற்குள்ள அறிகுறியே இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நம்பினார்கள், அதை
ஏற்றுக்கொண்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், அதை அறிக்கையிட்டார்கள். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அல்லேலூயா, எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த கர்ப்பத்தை உண்டு பண்ணினார். சாராளின் வயிற்றிலே கர்ப்பத்தை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் எனக்கு அருமையான சகோதரியே, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்து விட்டோம், யூட்ரஸ் பலவீனமாக இருக்கிறது, இதை ஒன்று செய்ய முடியாது, உங்கள் குழந்தை பெறுவதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி அவர்கள் டாக்டர்ஸ் சொல்லலாம். ஆனால் தேவன் நம்முடைய பரம வைத்தியர். அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்கள் கொடுக்க அறிந்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை உங்கள் கர்ப்பத்திலே குழந்தையை வைத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து ஸ்தோத்திரிங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையானவர்களை, தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை இடை கட்டுவார். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். உங்களையும் தம்முடைய பலத்தினால் இடை கட்டி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்று தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.